அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம். இன்னைக்கு கதை கேட்கலாமா இல்ல குரல் பார்க்கலாமா? முதல்ல கதையை பார்த்துடலாமா? இதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தாங்க. மகாபாரதத்துல துரியோதனனும் கர்ணனும் சிறந்த நண்பர்கள். அப்படி இருக்கும் பொழுது துரியோதனனுடைய மனைவியும் கர்ணனும் நட்பாக பழகுகிறார்கள். அப்போது ஒரு நாள் துரியோதனன் இல்லாத பொழுது கர்ணனும் துரியோதனனின் மனைவியும் சொக்கட்டான் ஆடுகிறார்கள். விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கர்ணன் விளையாடுகிறான். பிறகு துரியோதனனின் மனைவியுடைய வாய்ப்பு, அவள் விளையாட வேண்டிய நேரம். அப்பொழுது அந்த அறையில் துரியோதனன் நுழைகிறான். அதை கண்டவுடனே கணவன் வருகிறான் என்று எழுந்து நடக்க முயற்சி செய்கின்றாள். அப்பொழுது அவள் விளையாட்டை விட்டுவிட்டு போகிறாள் என்று, எங்கு போகிறாய், ஆட்டத்தை தொடரு என்று சொல்லி கர்ணன் அவளை இழுக்கிறான். அப்பொழுது அவனுடைய கை அவன் அறியாமல் அவளுடைய மேகலையில் பட்டு அதில் தெரித்து அதில் இருக்கும் மணிகள் எல்லாம் கீழே சிதறி ஓடுகின்றன. அதற்கு பிறகுதான் கர்ணன் துரியோதனன் வருவதையே கவனிக்கின்றான். கர்ணனுக்கோ மனதிற்குள் ஒரு பயம், எங்கு நம்முடைய நண்பன் நம்மை தவறாக எண்ணி விடுவானோ என்று. அதே பயம்தான் துரியோதனனின் மனைவிக்கும். இருவரும் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கும் பொழுது துரியோதனன் அமைதியாக வந்து கீழே கிடந்த சிதறி கிடந்த முத்துக்களை கைகளில் எடுக்கவா அல்லது கோக்கவோ என்று கேட்டான். அதை கண்டவுடனேயே கர்ணனுக்கு மனம் நெகிழ்ந்து விடுகிறது. அவனுடைய நட்பின் பெருமை புரிகிறது. அதுபோல துரியோதனனின் மனைவிக்கும் மிகவும் அமைதியாகவும் பெருமையாகவும் இருந்தது, தன்னுடைய கணவன் தன்மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று. இதுதாங்க ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முழுவதுமாக நம்புதலே இல்லறத்தின் சிறப்பாகும். நட்புக்கும் மரியாதை செய்து தன்னை நம்பி வந்த மனைவிக்கும் மரியாதை தந்து எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாகவே பேராண்மை கொண்ட ஆண்மகனாத்தான் இருக்க முடியும். இதைத்தான் வள்ளுவரும் கூறுகின்றார். அதிகாரம் 15 பிறனில் விழையாமையில் 148வது குறளில் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு. பிறர் மனைவியை தம் மனதாலும் கருதாத பெரிய ஆண்மையே சான்றோருக்கு நன்மை தருபவையான அறமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கும் என்று கூறுகிறார். பிறர் மனைவியை மனதாலும் நினைக்காமல் இருப்பதே பேராண்மையாகும். அது மட்டுமல்லாமல் அதுவே அறமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். பிறன் மனைவியை நினைக்காதிருப்பது மட்டும் பேராண்மை அல்ல, தன்னுடைய மனைவியையும் ஒரு துளி கூட சந்தேகப்படாமல் முழுவதும் மனதால நம்புவதே சிறப்பான பேராண்மையாகும். ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னுடைய மனைவி மீது முழு நம்பிக்கை வைத்தாலே அவர்களுடைய இல்லறம் சிறக்கும். எனவே நாமும் பிறன் மனையை விழையாத சிறப்பானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை தொலைக்காட்சியின் வாயிலாக கேட்டு பயன்பெறுவோம். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.